திரு சுப்பிரமணியன், இங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பீகார், குஜராத், ஹரியானா இந்த மாநிலங்கள்லாம் நீட் தேர்வு வினாத்தாளை கசிய விடக்கூடிய மையங்களாக மாறி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைக்கிறார். இல்ல, ராகுல் காந்தி அப்படிதான் வைப்பார். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு பிஜேபி என்ற ஒரு பிராண்டை வந்து குத்திடுறதும், இல்ல என்டிஏ என்ற ஒரு பிராண்டை குத்திடுறதும் அது வந்து யதார்த்தமான சூழ்நிலை தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லை. சரி, இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, நீட் தேர்வை எதிர்க்கிறார்களா, நீட் தேர்வோட ப்ராசஸ் எதிர்க்கிறார்களா? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்களா இல்லையா? அதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி 0.0001% இருந்தால் கூட அதுல வந்து குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நீங்க என்ன சொல்றது, நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, 2019 தேர்தல் நடந்ததுங்க வேலூர்ல. மே 2019 கொஞ்சம் பணப்பட்டுவாடா முறையில இருந்த மாதிரி கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்க, எலெக்ஷன்ஸ் கேன்சல் பண்ணாங்க. ஆகஸ்ட் 2019 அந்த தேர்தல் வந்தது. சோ அதனால அங்க முறைகேடுகள் நடந்து குற்றச்சாட்டுகள் எதிர்த்தனால தேர்தலே இனிமே வேண்டாம்னு சொல்லிடலாமுங்களா? எவ்வளவு பூத் கேப்சரிங் நடந்திருக்கு, எவ்வளவு மாநிலங்கள்ல வந்து தேர்தல் தள்ளி போயிருக்குது. சோ மாத்திட முடியுமா? அதுக்குன்னா ஸ்லோ பை ஸ்லோ இம்ப்ரூவிங் த ப்ராசஸ் எப்படி எல்லாம் கொண்டு வர முடியும், அந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் இதுக்கு வேணும். சோ சுப்ரீம் கோர்ட் அதான் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் 5 பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்ததாங்க நீட் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அந்த சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த ப்ராசஸ்ல வந்து கேப்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுங்கள். அது அனைவரும் அப்படிதான் சொல்றாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, கட்சியை சார்ந்து இல்லாம அது பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அனைவரும் அதை தான் சொல்றாங்க. நாங்களும் அதான் சொல்றோம். ஓகே, இந்த ப்ராசஸை கரெக்ட் பண்ணுங்க, இதை டைட்டன் பண்ணுங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த விதமான ஒரு ஷார்ட் கமிங்ஸ் இருக்க கூடாது. பேப்பர் லீக் ஆச்சா, எந்த மாநிலத்துல லீக் ஆச்சோ அந்த மாநிலத்துல வந்து குற்றச்சாட்டை யார் பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணுங்க. இப்ப ஏன்னா ஒரு வீடியோ வந்திருக்கு, இப்ப பிரியங்கா வடோரா வந்து ஒரு வீடியோ கொடுத்திருக்காங்க, ஒரு பெண் வந்து தவறான வீடியோ கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அலகாபாத் ஹைகோர்ட் வந்து ஃபேக்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. அது எங்க போறது இப்போ? சோ அத மாதிரி நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்த உடனே அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு பதில சொல்லக்கூடாது. அது வந்து இது வந்து திரிக்கப்பட்டது. இது வந்து தார்மீக ரீதியாக இதுல இருக்கக்கூடிய வாதங்களை முன்வைக்கிறீங்க. தவறு ஒரு முறை இழைக்கப்பட்டிருக்கிறது, அது சரி செய்யப்படும், அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறீங்க. ஆனா சட்ட ரீதியாகவே இந்த தேர்வை எதிர்க்கிறோம், இந்த தேர்வு மாநில உரிமை என்கிற அடிப்படையில் நீட் தேர்வு வேண்டாம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். எனவே எழுந்திருக்கக்கூடிய இந்த குரலை ஒன்றிணைத்தால், ஒன்று சேர்ந்தால் அது நீட்டுக்கு எதிரான குரலா மாறும் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. குரலா மாறும், அது செல்லுபடியாகுமான்னு பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப குரலா மாறித்து உங்களோட மேனிஃபெஸ்டோல வந்து டிஎம்கே மேனிஃபெஸ்டோல 2024 வந்தது. மக்கள் இங்க கொடுத்தாங்க 40க்கு 40, பட் மத்தியில வந்து அவங்களுக்கு ஆட்சி கொடுக்கல. சோ காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ கூட என்ன சொன்னாங்க, நீட்டை வந்து நாங்க அபாலிஷ் பண்ணுவோம்னு சொல்லல. we will revisit the procedures of conducting the NEET. to revisit the procedures இருக்காங்க. சோ அப்ப சொல்லணும் ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வந்து இப்ப நடக்கிற சுப்பிரமணிய சார் procedures என்ன? சுப்பிரமணிய சார் ஒரு நிமிஷம், காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோல மாநிலங்கள் விரும்புகிறத வெச்சுக்கலாம் தான் சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு படி முன்னாடி நீங்க முன்னாடி போணும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மென்ட்க்கு முன்னாடி we will revisit the procedures and give the option to the state government சொல்லிருக்காங்க இல்லையா? மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இந்த ப்ரொசீஜர்ன்றது வந்து இட்ஸ் ஜெனரல் சார். ஆனா ஆப்ஷன் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட், ஆப்ஷன் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் சார், இதுவும் ஜெனரல் தான். நீங்க முடிங்க சொன்னது இதுவும் ஜெனரல் தான். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் ஃப்ராட்னு நான் வரேன். மக்கள் உங்களை அரியணையில உட்கார வைக்கலல்ல. சோ மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, 38 கட்சிகள் சேர்ந்து 233 சீட் வாங்கி இருக்கீங்க. ஒரே கட்சி 240 சீட்டை வாங்கி அவர்கள் வந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். சோ மக்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. பாஜக கூட்டணியில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து அந்த குரல் எழுது சார். முதல் குரல் நீட் தேர்வில் நடைபெற்ற குளறுபடிக்கு பிறகு எழுந்த முதல் குரல் மகாராஷ்டிராவில் இருந்து தான் வந்துச்சு. அதை சரி செய்வது, அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது பிஜேபியோட தலைமைக்கு கட்டாயம் கடமை. அதை கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இப்ப பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க போறது, அதற்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு அவங்களுக்கு பாராளுமன்றத்தை முடக்குவதற்கு. அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி அரசியல் பார்க்க கூடாதுன்னு பாக்குறேன் நான். இதுல என்ன ப்ராசஸை கரெக்ட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீட் தேர்வு நடக்கிறது வந்து 2013 இருந்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா தேர்தல் இது நீட் தேர்வு நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் 1500 பேருக்கு மேல கிரேஸ் மார்க் கொடுத்திருக்காங்களா? அது எவ்வாறு கொடுக்கப்பட்டது? தவறு அப்படின்னு சொல்லணும். பரந்தாமன் சார் சமூக நீதினு சொன்னாரு. போன 2023 சமூக நீதி நான் சொல்றேன், தமிழகத்திலிருந்து ஃபர்ஸ்ட் 50 மார்க் வாங்கின நீட்ல வந்து 6 பேர் தமிழகத்துல இருந்து வந்திருக்காங்க. அதுல 3 மாணவர்கள் வந்து ஓபிசி, 2 மாணவர்கள், ஒரு எஸ்சி மாணவர்கள். சோ 3 பேர் பின்தங்கிய வகுப்புல இருந்து வந்திருக்காங்க. எங்க சமூக நீதி வந்து இங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஜெயபிரகாஷ் காந்தி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாரு, எவ்வளவு மாணவர்கள் எந்த தரப்புல இருந்து யாரு கையில காசு இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியும் அப்படிங்கிற சூழல் இருக்குன்னாரு. அதை இந்த மாநிலங்கள்ல பார்த்தோம்ல, பீகார்ல, ஹரியானால, குஜராத்தினுடைய கோத்ரால எல்லாத்துலயும் பார்த்தோம்ல, பிளாங்க் செக் கொடுத்திருந்தாங்கல்ல. எந்த சென்டரை தேர்வு பண்ணணும் அப்படிங்கறத முதற்கொண்டு எந்த சென்டர்ல தேர்வு எழுதணும், அது ப்ராசஸ்.
அந்த பாசத்தை சரி செய்ய வேண்டியது கடமை நம்மளோடது. ஓகே, அதற்காக நீங்க வந்து நீட்டே தவறுன்னு சொல்லக்கூடாது, நீட்டு மேல தவறு சொல்லக்கூடாதுல்ல. சோ அப்ப என்ன பண்ணணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுங்க. அனைத்து மாநிலங்களிலும் அவங்களுக்கு வந்து கட்டாய வந்து இது கொடுங்க, இந்த வகுப்புகள் கொடுங்க, அவங்களுக்கு அவங்களோட தரத்தை மேம்படுத்துங்கள். மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, அவர்கள் வந்து தனிப்பட்ட வகுப்புகளை நடத்தி நீங்க ப்ராசஸ் அப்படின்னு சொன்னா NTA இந்த தேர்வை எவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளோடு நடத்தினாங்க சார். நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல நாமளே செய்தி போட்டிருக்கோம், தமிழ்நாட்டுல அவ்வளவு மோசமான கட்டுப்பாடுகள் என்பது மாணவர்களுக்கு இருந்தது. அதையும் தாண்டி நடைபெற்ற முறைகேடுகள் தான் இதெல்லாம். இந்த ஓரவஞ்சனை ஏன் நீட்டுக்கு மட்டும் நம்ம நீலி கண்ணீர் வடிக்கிறோம்? ஏன் வந்து IIT JEE கிடையாது? ஏன் வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி எக்ஸாம் கிடையாது? ஏன் காஸ்ட் அக்கவுண்டன்சி எக்ஸாம் கிடையாது? இத மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது இல்லைங்களா? டாக்டர் மாதிரி ஈக்குவலன்ட் அதற்கெல்லாம் கொண்டு வாங்க சொன்னார். நீங்க பொது நுழைவுத் தேர்வுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை தான் IIT JEE சார், IIT JEE நீட், சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, காஸ்ட் அக்கவுண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரிஷிப் இதுக்கெல்லாம் சேம் தானங்களா? இது இப்ப நீட் படிச்சுட்டு அவங்க டாக்டர் ஆக போறாங்க, CA படிச்சுட்டு அவரு ஆடிட்டர் ஆக போறாரு, அதுக்கும் கொண்டு வாங்கல. ஏன் அது கொண்டு வரல? ஏன் நீட்டுக்கு மட்டும் நீலி கண்ணீர் வடிக்கிறோம் நம்ம? சரி, நான் பதில் வாங்கிக்கிறேன். ஷியாம் அவர்களுடைய பார்வை மட்டும் நான் வாங்கிட்டு வந்தேன். நீ ஏன் நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க நீட்டுக்கு மட்டும்? சரியான கேள்விதான். எப்பெல்லாம் மத்திய அரசு உள்ள இன்வால்வ் ஆகி அவங்க நிறுவனங்கள் நடத்துறாங்களோ அதுல அவங்க தேர்வு வச்சுக்கலாம், அதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. மாநில அரசுகள் வந்து அவங்கவுங்க சொந்த வருவாயை கொண்டு அவரவர்கள் பல்வேறு கல்லூரிகள் நடத்துறாங்க. இது எல்லா மாநிலங்களுக்கும். அப்ப எல்லா மாநிலங்களையும் மாநில பாடத்திட்டம் இருக்கு. இந்தியா முழுவதுக்கும் பொதுவான பாடத்திட்டம் கிடையாது. இந்த மாநில பாடத்திட்டத்துல படிக்கிற மாணவர்கள் அந்தந்த மாநில அரசு பள்ளிகளை சார்ந்தவர்களா தானே இருப்பாங்க. இதான ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். நான் மாநில அரசு பள்ளிகள் படிச்சேன் சார். ஒரே நிமிஷம் சார், நானும் மாநில அரசு பள்ளியில தான் படிச்சேன், நானும் ஆடிட்டர் தான் இருக்கேன். சொல்லி முடிக்கிறேன், அதுக்கு பிறகு படிக்கிறேன் சொல்றேன். ஓகே, உதாரணமா எங்க காலத்துல சார் வெறும் இன்டர்வியூ மட்டும் தான் சார். அக்ரிகல்ச்சருக்கும் மெடிக்கலுக்கும் நேச்சுரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்தா ரெண்டுக்கும் அப்ளை பண்ணலாம். பல முறைகேடுகள். இது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 65. அப்புறம் வந்து அதை அபாலிஷ் பண்ணோம். அபாலிஷ் பண்ணிட்டு PET கொண்டு வந்தோம். PETல வந்து எல்லாம் இதே தான், கோச்சிங் இன்ஸ்டிடியூட் தான் லாபம் அடையுதுங்கிற புகார். அதுக்கு பிறகு PET 50%, அப்புறம் வந்து நம்மளோட ஃபைனல் எக்ஸாம் 50% கொண்டு வந்தோம். அதையும் ஒழிச்சிட்டு தான் ஃபைனல் எக்ஸாம்னு கொண்டு வந்தோம். காரணம் என்னன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது. அப்ப நம்மகிட்ட இருக்கிற பிரசன்ட் பெஸ்ட் சிஸ்டம் டெஸ்டட் அண்ட் ட்ரைட் அண்ட் ப்ரூவ்டு எது தெரியுமா? நம்மளோட பள்ளி எது இறுதி வகுப்போ, ஹையர் செகண்டரியோட இறுதி வகுப்போ அதோட மார்க் அடிப்படையில அப்படியே தரவரிசை பட்டியல் போடுறதுதான். என்ன காரணம்னா அப்புறம் அவங்க காலேஜ்ல சேர்த்து தான் தங்க தரத்தை உயர்த்திக்கிறாங்க. நீங்க ஒரு என்ட்ரன்ஸ், அதாவது நுழைவுத் தேர்வையும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா அத மாதிரியான ஒரு நீலி கண்ணீர் எதுவுமே இருக்க முடியாது. இப்போ அரசியலுக்காக நீங்க கூட்டத்தொடர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்க இருக்கு, அதுல பேசுவதற்கு பேசுபொருள் தேவைப்படுது, அதன் காரணமாக இதை எல்லா மாநிலத்திலும் நடக்கிற மாதிரியான ஒரு மாயையை உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க சார். ஜெயபிரகாஷ் காந்தி சொன்ன கருத்தா சார் என்னோட கருத்து. அதாவது மாநிலங்களுக்கான உரிமையை பறிப்பு எதுல தொடங்குச்சுன்னா நம்ம கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதுல தொடங்கிருச்சு. ஆனா நியாயமாக நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, நம்ம பள்ளி கல்வி துறையில ஒரு 1ஆவது வகுப்புல இருந்து 5ஆவது வகுப்பு வரைக்கும் நான் வந்து சத்துணவு முதல்ல காமராஜர் போட்ட சத்துணவுல சாப்பிட்டு வந்தோம் சார், ரைட்டுங்களா? அப்புறம் பல கட்டங்களை நாங்க தாண்டி வந்தோம். அப்போ நம்மளோட கல்வி அமைப்பை நம்ம முன்னேற்றி இருக்கிறோம். பிற மாநிலங்கள முன்னேறாம இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டா கொடுக்கிறோம். ஆல் இந்தியா கோட்டால நானே எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார். ஒரு காலத்துல எனக்கு மெடிக்கல் கிடைக்கல, அக்ரிகல்ச்சர் கிடைச்சது. ஆல் இந்தியா கோட்டான்னு 15% நம்ம கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எதுக்கு இதுக்குள்ள நம்ம போகணும்? எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் நம்ம எதுக்குறோம்? நீட்டு குறியீடு, நீட்டுக்கு நீலி கண்ணீர் கிடையாது. அகில இந்திய அளவில் தொழிற்பட்ட படிப்புகளுக்கு வைக்கப்படுகிற எல்லா நுழைவுத் தேர்வுகளையும் எதிர்க்கிறோம். சரி, ஓகே சார். ஒரு முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் நான் ப்ளேஸ் பண்றேன் சார். ரெண்டு பேரும் பேசணும்.